சிம்டம்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் நம்ம தான் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? அப்போ ஹேர் ஃபால் ரொம்ப சிவியராக இருக்கும். ஹேர் ஃபால் ஆகுதுன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? ஹேர் ஃபால் ஆகுது, இந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன், இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அயன் டிஃபிஷியன்சினால தான் ஹேர் ஃபால் ஆகுதுன்றது நமக்கு தெரியாமலே போயிடுது. அனிமியா இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா புளிப்பாக இருக்கிறது சாப்பிடுவாங்க, சாம்பல் சாப்பிட்றது, இதெல்லாம் தேவையில்லாததில் அரிசி நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஹேபிட்ஸ் ஒரு சிலருக்கு இருக்கும். அனிமியா இருந்தால் இப்படி ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நிறைய ஃபுட்ஸ் இருக்குது. வெஜிடபிள்ஸில் நிறைய இருக்குது. ஸ்ப்ரவுட்ஸ், அந்த முளைக்கட்டிய இந்த தானிய வகைகள் நிறைய எடுக்கணும். நட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், சீட்ஸ் நிறைய எடுக்கணும். இது எல்லாமே நம்ம ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். சுண்டைக்காய், முருங்கைக்காய், இதில் எல்லாமே ரிச் அயன். அயன் இன்க்ரீஸ் ஆகுனா நம்ம கேரட், பீட்ரூட் மட்டும்தான் எல்லாருக்குமே ஞாபகத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த காய்கறிகள்லையுமே நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது, ஃபைபரும் இருக்குது. கொஞ்சமாக நம்ம கருப்பட்டியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்து மில்க் நல்லா பாயில் பண்ணிக்கணும். ஸோ அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு இதை ஒரு கிளாஸ் ஹெல்த் மிக்ஸ் மாதிரி நம்ம டெய்லி குடிச்சிட்டே வரும். அதுவும் கிட்ஸுக்கு இது கொடுத்தோம்னா நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அயன் டிஃபிஷியன்சி கியூர் பண்ணணும்னா ஒரு ட்ரிங்க் ஏதாவது ஒன்று சஜஸ்ட் பண்ணுங்க. காலையில் எழுந்திரிச்சு இதை குடிங்க அப்படின்னு சொன்னோம்னா நெல்லிக்காய், பீட்ரூட் ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு முழு நெல்லிக்காய். நெல்லிக்காயில் விட்டமின் சி ரொம்ப ரிச்சாக இருக்கும், அயன் ரொம்ப அதிகம். ஹாய், ஹலோ, வணக்கம். அதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு அதன் ஆரோக்கியம் சேனல். இந்த அயன் டிஃபிஷியன்சி அப்படின்றது இருந்ததுன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? சப்ளிமெண்ட்ஸ் எதுவுமே எடுத்துக்காம அயன் டிஃபிஷியன்சிக்கு என்ன ஒரு சொல்யூஷன் இருக்கு? நேச்சுரலாக என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸாக சாப்பிட்டா அயன் நம்மளுக்கு நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா டாக்டர் நித்யா. அவங்க கிட்டே இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ அந்த அயன் டிஃபிஷியன்சி அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப காமனாகவே இருக்கு. முதல்ல அயன் டிஃபிஷியன்சி ஒருத்தவங்களோட பாடியில் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் காமிச்சு கொடுக்கும் மேம்? சிம்டம்ஸ் நிறைய இருக்கும், ஆனால் நம்ம தான் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? அப்போ ஹேர் ஃபால் ரொம்ப சிவியராக இருக்கும். ஹேர் ஃபால் ஆகுதுன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? ஹேர் ஃபால் ஆகுது, இந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன், இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அயன் டிஃபிஷியன்சினால தான் ஹேர் ஃபால் ஆகுதுன்றது நமக்கு தெரியாமலே போயிடுது. ஹேர் ஃபால் இருக்கும், கண்ணெல்லாம் வெளுத்து போயிருக்கிற மாதிரி இருக்கும், நாக்கு நீட்டுங்கன்னு டாக்டர் செக் பண்ணுவாங்க இல்லையா, நாக்குமே வெளுத்த மாதிரி இருக்கிறது, நெயில்ஸ் ஈஸியாக உடையிறது, கொஞ்சம் தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்குறது, லேடிஸ்க்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் வர்றது, ட்ரை ஸ்கின், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சிம்டம்ஸ் நமக்கு சொல்லும். ஆனால் நம்ம அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு, ஸோ ட்ரை ஸ்கின் இருக்குது, அதுக்கு என்ன லோஷன் போடலாம், ஹேர் ஃபால் இருக்குது, அதுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம், நெயில் பிரிட்டில் நெயில்ஸ் இருக்கா, நெயில் பாலிஷ் வச்சு மறைச்சிடலாம், இப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ அந்த அயன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, அந்த ஹீமோகுளோபின் மட்டும்தான் நம்மளுடைய ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போய் பாடியில் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் கொடுக்குது. இப்போ இந்த ஹீமோகுளோபினே இல்லைன்னு சொல்லும்போது ஆக்சிஜன் நம்ம இன்ஹேல் பண்ணியும் வேஸ்ட்டு தான். அப்போ ஆக்சிஜன் இல்லாதனால என்ன ஆகும்? எப்பவுமே ஒரு சோர்வு, மறதி ஏற்படுறது. நான் எதுக்கு இங்கே நின்னேன், என்ன சொன்னால், நிறைய பேர் இப்போ எக்ஸாம் டைமில் பேரண்ட்ஸ் சொல்கிறது மறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்களுக்கு ஹீமோகுளோபின் நார்மலாக இருக்கணும்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். சரிங்களா? அப்போது இது எல்லாம் ஒரு சிம்டம்ஸ். நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான சிம்டம்ஸ் இதுதான், மெயின் சிம்டம்ஸ் இதுதான். ஸோ சிம்டம்ஸ்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு அயன் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா நான் என்ன மாதிரியான உணவுகள் நான் ஸ்டார்ட் பண்ணணும் மேம் சாப்பிட்றதுக்கு? பேசிக்காக பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. நல்லா புளிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த அனிமியா இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா புளிப்பாக இருக்கிறது சாப்பிடுவாங்க, சாம்பல் சாப்பிட்றது, இதெல்லாம் தேவையில்லாததில் அரிசி நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஹேபிட்ஸ் ஒரு சிலருக்கு இருக்கும். அனிமியா இருந்தால் இப்படி ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அதிகமான புளிப்பு சார்ந்த உணவுகளோ நம்ம அவாய்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அதிகமான உப்பு, சால்ட் கண்டென்ட் நிறைய இருக்கிறது, நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, இது எல்லாமே ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது ரிஃபைன் ஃப்ளோர், மைதா. ஸோ இந்த மைதாவில் செஞ்ச ஃபுட் எதெல்லாம் இருக்கோ, அந்த பேக்கரி ஐட்டம்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நிறைய ஃபுட்ஸ் இருக்குது. ஸோ வெஜிடபிள்ஸில் நிறைய இருக்குது. ஸ்ப்ரவுட்ஸ், அந்த முளைக்கட்டிய இந்த தானிய வகைகள் நிறைய எடுக்கணும். நட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், சீட்ஸ் நிறைய எடுக்கணும். இது எல்லாமே நம்ம ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது தான். மெயினாக ரொம்ப சிம்பிளாக, நட்ஸ்லாம் என்னால் வாங்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக நம்மளுடைய இந்த சிறுதானிய வகைகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது நம்ம எடுத்துக்கலாம். அதில் என்னென்ன எடுத்துக்கலாம்னா, ராகி நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் கேழ்வரகு தான். இதில் ரிச் கால்சியம், அது மட்டும் இல்லாமல் ரிச் அயன், ரிச் ஃபைபர்.
ஸோ டெய்லியுமே வந்து கேழ்வரகு ஒரு 20 கிராமாவது நம்ம ஏதாவது ஒரு ஃபுட்டில் சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தின்னு சொல்லலாம். அடுத்தது வேறு என்னங்க அயன் கிடுகிடுன்னு எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னா வெந்தயம். மறக்காமல் வெந்தயம் நம்ம களியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை வெந்தயம் முளைக்கட்டி எடுத்துட்டு அதை நல்லா ட்ரை பண்ணி பவுடர் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ஸோ அப்படி நம்ம வெந்தயம் எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா உடலில் அந்த ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஹேர் ஃபால்லேருந்து கண் எரிச்சல்லேருந்து பாடியில் வந்து நமக்கு அனிமியாக இருக்குனாவே நிறைய லேடிஸ்க்கு ஒயிட் டிசார்ஜ் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். அந்த ஒயிட் டிசார்ஜ் இருக்குன்னா அது சரியாகிறதுக்கும் வெந்தயம் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லாங்க. சரி, இந்த வெஜிடபிள்ஸில் எதெல்லாம் சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்? வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ யாரும் சாப்பிட்றதே கிடையாது. பட் அதில் ஸ்பெஷலாக இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே நிறைய பேர் மறந்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். ஸோ முதல்ல இந்த கொத்தவரங்காய் நல்ல அயன் இருக்கக்கூடியது, வாழைப்பூ, சுண்டைக்காய், முருங்கைக்காய், இதில் எல்லாமே ரிச் அயன். அயன் இன்க்ரீஸ் ஆகுனா நம்ம வந்து கேரட், பீட்ரூட் மட்டும்தான் எல்லாருக்குமே ஞாபகத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த காய்கறிகள்லையுமே நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது, ஃபைபரும் இருக்குது. அப்போ பீட்ரூட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் பீட்ரூட்டும் எடுக்கலாம். ஸோ பீட்ரூட் நல்லா குக் பண்ணியும் இல்லை டெய்லி ஜூஸ் மாதிரியும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஹீமோக்ளோபின் லெவல் நமக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த அயன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் சொன்னதெல்லாம் தாண்டி பொதுவாகவே இந்த கருப்பு திராட்சை வந்து சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து அயன் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க மேம். இதனால் எப்படி சாப்பிட்றதுன்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. கருப்பு திராட்சை எப்படி சாப்பிட்டா நம்மளுக்கு அயன் இன்க்ரீஸ் ஆகும்? இது கிட்ஸுக்கு நம்ம கொடுக்குறோம், இல்லை ப்ரெக்னென்சி டைமில் நம்ம எடுத்துக்கிறோம், இல்லைனா எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இது ஒரு ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நம்ம இந்த உலர்ந்த கருப்பு திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிடணும். காலையில் அரைச்சிட்டு 1 கிளாஸ் மில்க் பாலில் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து கருப்பட்டியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்து மில்க் நல்லா பாயில் பண்ணிடணும். ஸோ அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு இதை 1 கிளாஸ் ஹெல்த் மிக்ஸ் மாதிரி நம்ம டெய்லி குடிச்சிட்டே வரணும். அதுவும் கிட்ஸுக்கு இது கொடுத்தோம்னா நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்வீட்டாகவும் இருக்கும். அந்த ட்ரை கிரேப்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது ஹீமோக்ளோபின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது. இல்லை இது மில்க்லாம் வேண்டாம், ஜென்ரலாக நான் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா நைட்டே இது வந்து தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு காலையில் இதை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இதனோட கொஞ்சம் பாதாம் பீசின் சேர்த்து நம்ம எடுக்கும்போது ஈஸியாக நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பிளாக் கிரேப்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு டவுட், எல்லாருமே சாப்பிட்லாமா, எப்படி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஸோ இப்படி நம்ம எடுக்கும்போது ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்ணுன்றத சொன்ன மாதிரி எப்பயுமே நீங்கள் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ட்ரிங்க் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா மேம்? அதே மாதிரி அயன் டிஃபிஷியன்சி க்யூர் பண்ணணும்னா ஒரு ட்ரிங்க் ஏதாவது ஒன்று சஜஸ்ட் பண்ணுங்க. காலையில் எந்திரிச்சு இதை குடிங்க அப்படின்னு சொன்னோம்னா நெல்லிக்காய், பீட்ரூட் ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு முழு நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காயில் விட்டமின் சி ரொம்ப ரிச்சாக இருக்கும், அயன் ரொம்ப அதிகம். ஸோ அந்த அனிமியானால நமக்கு இருக்கக்கூடிய ஹேர் ஃபால், ட்ரை ஸ்கின்னு, கண் ரொம்ப எரிச்சலாக இருக்குது, அல்சர் ஃபார்ம் ஆகிடுச்சு, இது எல்லாத்துக்குமே நெல்லிக்காய் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நெல்லிக்காயோட கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட், இது ரெண்டுமே சேர்த்து மறக்காமல் ஒரு கைப்பிடி அளவு அதில் கருவேப்பிலை சேர்த்துணும். ஸோ கருவேப்பிலையும் பெஸ்ட்டு அயன். ஓகே. ஸோ இது நல்லா மிக்சியில் அரைச்சி நம்ம ஜூஸாக எடுத்துடணும். ஜூஸாக எடுத்து டெய்லி ரெகுலராக குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இது எத்தனை நாளுங்க நான் குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 48 டேஸ் இல்லை 50 டேஸ் 60 டேஸ் கூட வச்சுக்கோங்களேன். ஒரு 2 months கம்ப்ளீட்டாக இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீமோக்ளோபின் லெவல் செக் பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் இதை குடிக்கலாம்? எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் டெஃபினெட்லி. இப்போ ப்ரெக்னென்சி டைம்லையோ இல்லை சைனஸ் மாதிரியான பிரச்சனை இருக்குது, ஆஸ்மா வீசிங் இருக்குன்றவங்க மட்டும் டாக்டரை கன்சல்ட் பண்ணி, மற்ற நேரம் இது எல்லாருமே நம்ம சாப்பிட்லாம். அதே மாதிரி அயன் இன்க்ரீஸ் ஆகணும்னா வேறு என்னங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெப்பர், மிளகு என்ன பண்ணலாம், ஒரு 2 to 3 பிஞ்ச் மிளகு பவுடரை தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வரணும். இப்படி சாப்பிட்றதுனால எனக்கு அயன் இன்க்ரீஸ் ஆகுமா? டெஃபினெட்லி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா சில நேரங்கள் செல்ஸ் எல்லாமே தூங்கிட்டு இருக்கும், சரியாக டைஜஷன் ஆகாது. நம்மளுமே வந்து நைட்டில் ரொம்ப முழிச்சிருக்கிறது இல்லை டே டைமில் தூங்குறது, இந்த மாதிரி ஹேபிட்னால அந்த செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த பெப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பாடியில் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த பெப்பர் ஹனியில் மிக்ஸ் பண்ணி நம்ம டெய்லி காலையில் பிஃபோர் ஃபுட், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு முன்னாடி இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். மிளகு கருப்பம் அப்படின்னு சொல்லுவோம், இது ஒரு மெத்தடு. இதை ரெகுலராக எடுக்கும்போதும் நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஈஸியாக நமக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆக ஆரம்பிச்சு. இம்யூனிட்டி டெவலப் ஆகும், நல்லா ப்ரீத் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து ப்ரீத் பண்ணுறதே கிடையாது. பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிற அந்த ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக நம்ம பாடியில் ஹீமோக்ளோபின் கிடுன்னு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இன்னைக்கு அயன் டெஃபிஷியன்சி, அயன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா டேட்ஸ் தான் சாப்பிடணும், அதை தாண்டி வேறு சாய்ஸே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இத்தனை வகையான ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸஸ் இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். இன்னும் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்யூ.